2, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. பிசாசு தான் இந்த மரணத்திற்கு பின்னாடி அதிகாரியா இருக்கிறான் பாருங்க. குடும்பத்துல, உறவினர்கள் மத்தியில, சொந்தங்கள்ல அநேக மரணங்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த மரணத்துக்கு பின்பாக வேற யாரும் இல்லை, பிசாசு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு. இல்லை, ஒவ்வொரு மரணத்துக்கு பின்பாகவும் ஒவ்வொரு பிசாசனுடைய செயல் இருக்கு. அந்த பிசாசை எப்படி அழிக்க வேண்டும் என்றால் தானும் அந்த மரணத்தை சந்தித்தால் தான் அதை அழிக்க முடியும். அப்ப அந்த மரணத்தை சந்திக்கணும்னா அவர் மனுக்குலம் எடுக்கணும். அவர் மனுக்குலம் எடுத்தார். அவர் சிலுவையிலே மரணத்தை சந்தித்தார். நிறைய கிறிஸ்தவம் கூட மரணத்தை சந்திக்கிறாங்க. அதான் இயேசு மரணத்தை சந்திச்சுட்டாரே, பிசாசானவனை அழிச்சிட்டாரே, அப்புறம் எதுக்கு மரணத்தை இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா, மரணத்திற்கு காரணமாகிய அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் சிலுவையிலே அழித்தார் என்பதை அறியாததினாலே அவர்கள் வாழ்க்கையில் மரணம் வேலை பார்க்கும். யாருடைய வாழ்க்கையில தான் இஷ்டப்படி மரணம் வேலை பார்க்காது என்றால், மரணத்தை அழித்த கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மரணம் தான் இஷ்டப்படி செயல்பட முடியாது. இந்த நாளில் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு உங்களுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தார். என்னுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தார். ஆகவே நீங்களும் நானும் நீடிய வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்.